ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல். கிரெடிட் கார்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான் இல்லைங்களா? நம்மள நிறைய பேர் இன்னும் கிரெடிட் கார்டு வாங்கலாமா வேண்டாமான்னு யோசனை இருப்பீங்க. நிறைய பேர் அதை வாங்கிட்டு எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்றோம்னு தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கிரெடிட் கார்டு பத்தின ஒரு பொதுவான பார்வை என்னன்னு பார்த்தோம்னா, அது ரொம்ப மோசமானது, ஆபத்தானது, அது நம்மளை எப்பொழுதுமே நம்மள கொண்டு போய் எடுத்து விட்டுரும் அப்படிங்கிறது தான். உங்க ஃபேவரட்டான துணிவு படத்துல கூட இதை தான் நிறைய இடத்த சொல்லியிருப்பாங்க இல்லையா? நான் ஃபாலோ பண்ற நிறைய ஃபைனான்சியல் அட்வைசர்ஸ் கூட யாருமே கிரெடிட் கார்டு வாங்காதீங்கன்னு தான் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது பர்சனலா ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸா 3 to 4 டிஃப்ரெண்ட் பேங்க்ஸ் கிரெடிட் கார்டை ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி தப்பா யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ்ல மாட்டிட்டு இருக்காங்கன்னு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா உங்களுக்கு இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. கிரெடிட் கார்டு யார் வாங்கணும், எப்படி யூஸ் பண்ணணும், கிரெடிட் கார்டு பத்தின ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் என்னென்ன கான்செப்ட் எல்லாம் டெக்னிக்கலா நம்ம தெரிஞ்சுக்கணும், கிரெடிட் கார்டு யூஸ் பண்றதுனால முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்ன, அதை தப்பா யூஸ் பண்றதுனால வர ப்ராப்ளம்ஸ் என்னன்னு டீடைல்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், யாரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணணும்னு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதை யூஸ் பண்றவங்க யாரா இருக்கணும்னா ஸ்மார்ட் பர்சனா இருக்கணும். ஸ்மார்ட்டோட டெஃபினேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஆனா நம்ம இங்க பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் என்னன்னா பினான்சியலி ஸ்மார்ட். ஒவ்வொரு மாசமும் பட்ஜெட் போட்டு எவ்வளவு நமக்கு பணம் இன்கமா வருது, எவ்வளவு செலவு பண்றோம், எவ்வளவு சேவிங்ஸ் பண்றோம், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், அந்த செலவு நம்ம எங்கெல்லாம் பண்றோம், அது இல்லாம அது ப்ராப்பரா பண்றோமான ஒரு ஐடியாவோட பணத்தை ஹேண்டில் பண்றாங்களோ அவங்கள தான் நம்ம பினான்சியலி ஸ்மார்ட் அப்படின்னு சொல்றோம். நீங்க அந்த பர்சன் இல்லைன்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு கிரெடிட் கார்டு பக்கம் போயிடாதீங்க. கிரெடிட் கார்டு பத்தி பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டெக்னிக்கலான 5 விஷயங்கள் என்ன: ஸ்டேட்மெண்ட் டேட், டியூ டேட், மினிமம் அமௌண்ட் டியூ, ரிவார்ட் பாயிண்ட்ஸ், பெனால்டி அண்ட் சார்ஜஸ். கிரெடிட் கார்டு வாங்கின உடனே கவனிக்க வேண்டிய 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்டேட்மெண்ட் டேட், டியூ டேட் எப்போங்கிறது தான். ஸ்டேட்மெண்ட் டேட், டியூ டேட். ஸ்டேட்மெண்ட் டேட்னா ஒவ்வொரு மாசமும் ஒரு பிக்ஸ்டு டேட் வந்து பேங்க் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த மாசம் நீங்க ஸ்பெண்ட் பண்ற எல்லா பணமும் சேர்ந்து பில்லா அந்த டேட்ல ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு இமெயில வரும். அந்த டேட் எல்லா மாசமும் சேம் டேட்டா தான் இருக்கும். கரெக்டா ஸ்டேட்மெண்ட் டேட்ல இருந்து 20 டேஸ்ல டியூ டேட் வரும். அந்த டியூ டேட்டுக்கு முன்னாடி நீங்க அந்த பில்லை செட்டில் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்ப Jan 1 எனக்கு வந்து கிரெடிட் கார்டு கிடைச்சிருக்கு. என்னோட கிரெடிட் கார்டோட ஸ்டேட்மெண்ட் டேட் பாத்தீங்கன்னா 12th. அப்படி இருக்கும்போது Jan 12th பில் ஜென்ரேட் ஆகும். Jan 1ல இருந்து Jan 12 வரைக்கும் நான் என்னென்னலாம் ஸ்பெண்ட் பண்ணணும் அது எல்லாமே இந்த பில்ல ஜென்ரேட் ஆகி இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் டேட்ல இருந்து ஜென்ரலா 20 டேஸ்ல உங்களுக்கு டியூ டேட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதாவது February 2க்கு முன்னாடி நான் அந்த பில்லை பே பண்ணணும். இதே மாதிரி Jan 12ல இருந்து February 11 வரைக்கும் நான் ஸ்பெண்ட் பண்ற எல்லாமே February 12ல பில்லா ஜென்ரேட் ஆகும். அதை நான் March 2க்கு முன்னாடி பே பண்ணணும். நார்மலா இந்த டேட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ்டா தான் இருக்கும். ஆனா சில பேங்க்ஸ் இப்ப சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் தராங்க. இந்த டேட்ஸ் வந்துட்டு ரொம்ப பேசிக்கான விஷயம் மட்டும் இல்ல, இதுதான் இந்த கிரெடிட் கார்டோட ஹோல் கான்செப்டே அடங்கி இருக்கு. ஒவ்வொரு கிரெடிட் கார்டுலையும் பேங்க்ஸ் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. ஆனா எல்லா கிரெடிட் கார்டுக்கும் இருக்க ஒரு காமனான பெனிஃபிட்ஸ் என்னன்னா ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம். எக்ஸாம்பிளா என் கார்டை எடுத்துக்கிட்டு பார்ப்போம். என் கார்டுல ஒரு 1 lakh ஸ்பெண்ட் பண்றோம் வச்சுக்கோங்களேன், எனக்கு மினிமம் ஒரு 2600 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதாவது ஒவ்வொரு 150 rupees நான் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எனக்கு 4 பாயிண்ட் கிடைக்கும். சில டைம் இந்த பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாகவும் கிடைக்கலாம். இந்த பாயிண்ட்ஸை நம்ம ரெடீம் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். அதை ரெடீம் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒருவே அந்த பேங்கோட ரிவார்ட்ஸ் வெப்சைட்ல வவுச்சரை கன்வெர்ட் பண்ணிக்கலாம், கேஷாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இந்த பேங்க்ல கிஃப்ட்ஸாவும் நம்ம மாத்தி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நார்மலா நான் வந்து எப்பொழுதுமே வவுச்சர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒரு அமேசான் வவுச்சர், பிளிப்கார்ட் வவுச்சர் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்குவேன். இப்போ எனக்கு இந்த மேல கிடைச்ச 2600 பாயிண்ட்ஸை 3 பாயிண்ட்ஸுக்கு வந்து 1 rupee கன்வர்ஷன் ரேட்ல பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 890 rupees வந்து வவுச்சரா எனக்கு கிடைக்கும். கேஷா சேஞ்ச் பண்ண ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். 5 பாயிண்ட்ஸுக்கு வந்து 1 rupees தான். கிஃப்ட் அண்ட் கேஷ் பார்க்கும்போது எனக்கு வவுச்சர் தான் பெஸ்டா தெரியும். என்கிட்டயே இன்னொரு கிரெடிட் கார்டு இருக்கு. அதுல ஆனா பிளாட்டா 1% கேஷ்பேக் எனக்கு கார்டுல கிடைச்சிரும். ஸோ ஆல்மோஸ்ட் நான் ஒரு 1 lakh ஸ்பெண்ட் பண்ணும்போது 800 rupeesல இருந்து 1000 rupees வரைக்கும் எனக்கு ரிட்டர்னா கிடைக்குதுங்க. இது ஜென்ரலா எல்லாத்துக்கும் தெரியும்னு சொல்லுவீங்க. ஆனா நம்ம எல்லாரும் கவனிக்க தவறுனது என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டேட்மெண்ட் டேட்டையும் டியூ டேட்டையும் எப்படி ஸ்மார்ட்டா யூஸ் பண்றதுன்னு தான். இப்ப Jan 13th நான் இந்த 1 lakh ஸ்பெண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அமௌண்ட் February 12 ஸ்டேட்மெண்ட்ல ஜென்ரேட் ஆகி March 2 தான் பே பண்ண போறேன். ஆல்மோஸ்ட் 50 days எனக்கு கிரெடிட் பீரியட் கிடைக்குது. இந்த பணத்தை நான் சும்மா என் பிரைவேட் பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சனாலோ, இல்ல இப்ப இருக்கிற கிரெடிட் மொபிக்விக் எக்ஸ்ட்ரா மாதிரி P2P ஆப்ஸ்ல வச்சனாலோ, இல்ல நிறைய பிரைவேட் பேங்க்லயே ஆப்லயே மந்த்லி எப்படி இன்வெஸ்ட் பண்ணாலோ 50 டேஸ்க்கு 7 to 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எனக்கு ஆல்மோஸ்ட் 1200 rupeesல இருந்து 1500 வரைக்கும் ஏர்ன் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ டோட்டலா பார்த்தோம்னா 1 lakh டெபிட் கார்டு யூபிஐல பே பண்ணாம ஜஸ்ட் கிரெடிட் கார்டு மூலமா பே பண்ணாலே ஒண்ணுமே பண்ணாம 2000ல இருந்து 2500 rupees வரைக்கும் நம்ம சம்பாரிச்சிருக்கோம். அப்கோர்ஸ் எல்லா மாசமும் நம்ம 1 lakh பே பண்ண போறது கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம மந்த்லி பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ், பில், ஷாப்பிங் எதெல்லாம் கிரெடிட் கார்டுல பண்ண முடியுமோ
எப்பெல்லாம் பெரிய பர்ச்சேஸ் மொபைல் டிவி மாதிரி வாங்குறோமோ இல்ல ஃபெஸ்டிவல்ஸ் இல்ல மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்ல பண்ணக்கூடிய எக்ஸ்பென்ஸ் எல்லாம் டெபிட்ல பண்ணாம கிரெடிட்ல பண்றது மூலமா நமக்கு பெரிய சேவிங்ஸ் இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு பெரிய ஷாப்பிங் பர்ச்சேஸ் நம்ம ஃபெஸ்டிவல் டைம்ல பண்ணும்போது அதை இஎம்ஐ ஆஃபர்ல பண்ணும்போது எப்படி என்ன சேவிங்ஸ் இருக்குன்னு பாருங்க. சோ இப்ப புரியுதுங்களா நான் ஏன் கிரெடிட் கார்டு ரொம்ப ஸ்மார்ட்டான பர்சன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன்னு. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லாம உங்க சேலரி இல்லாட்டி இன்கம் ரேஞ்சை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிரெடிட் கார்டு அண்ட் பேங்கை பொறுத்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ரொம்ப பாப்புலரான இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா ஏர்போர்ட் லவுஞ்ச் ஆக்சஸ். நீங்க ஃப்ரீக்வெண்டா ஃபிளைட்ல டிராவல் பண்ணீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஏர்போர்ட்ல உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கவும் ஃப்ரீ பஃபே ஃபுட் எல்லாம் கிடைக்கும். நார்மலா நீங்க இதை அவைல் பண்றீங்கன்னா 2000 இருந்து லவுஞ்சஸ் பொறுத்து நிறைய நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இப்ப ரயில்வே லவுஞ்சஸும் சில கார்ட்ஸ்ல கிடைக்குது. என்னோட ஒரு கார்டுல எனக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் பாருங்க. 8 டொமஸ்டிக் லவுஞ்சஸ், 6 இன்டர்நேஷனல் லவுஞ்சஸ். அது இன்டர்நேஷனல் லவுஞ்சஸ்லாம் வேற லெவல்ல இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நான் யூஸ் பண்ணது கிடையாது. அது மட்டும் இல்ல இன்சூரன்ஸ், ஹாஸ்பிட்டலைசேஷன் கவர் இருக்கு, கார்டு தொலைச்சிட்ட லைபிலிட்டி கவர், வண்டி பிரேக் டவுன் ஆனா அதுக்கு ஃப்ரீ கால் அண்ட் சப்போர்ட் சர்வீஸ், சம் ரெஸ்டாரண்ட்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ்னு இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது இல்லாம ஃபெஸ்டிவல் டைம்லயும் பிளிப்கார்ட், அமேசான் ஷாப்பிங் ஆஃபர்ஸும் நிறைய கிடைக்கும். ஆனா இதெல்லாம் ஒரு கிமிக்ஸ் மாதிரி தான், ரொம்ப நார்மலா அதை யூஸ் பண்ற மாதிரி இருக்காது. என்னோட 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லயே ரொம்ப கம்மியா தான் இந்த மாதிரி சர்வீசஸ் நான் யூஸ் பண்ற மாதிரி சான்சஸ் கிடைச்சிருக்கு. ஆனா இன்னும் டிஃப்ரெண்டான பேங்க் கிரெடிட் கார்ட்ஸ்ல கொஞ்சம் யூஸ் பண்ற மாதிரி பெனிஃபிட்ஸ் தான் நிறையவே இருக்கும். இதுதான் நம்ம ஏற்கனவே பேசின ஸ்டேட்மெண்ட். என்னோட 1 மந்த் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கேன். நம்ம பேசின எல்லாமே இந்த ஸ்டேட்மெண்ட்ல டீடைல்டா கவர் ஆகிடும். உங்க ஒவ்வொரு மந்த் ஸ்டேட்மெண்ட்டையும் டீடைல்டா நீங்க கோ த்ரூ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெனிஃபிட்ஸ் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கோமே, ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லையான்னு நிறையவே இருக்கு. என்னதான் நம்ம பெனிஃபிட்ஸ்னு பேசினாலும் இதெல்லாம் பேங்க்ஸ் நம்மளுக்கு எதுக்கு கொடுக்கணும்? ரொம்ப சிம்பிள், நம்மள ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது தான். ரொம்ப ஃபேமஸான வாரன் பஃபெட்டோட ஒரு கோட் இருக்கு, இஃப் யூ பை திங்ஸ் யூ டு நாட் நீட் சூன் யூ வில் ஹேவ் டு திங்ஸ் யூ நீட். ஸோ கிரெடிட் கார்டோட ஹோல் கான்செப்டே நமக்கு தேவையானதை தாண்டி தேவையில்லாத திங்ஸை வாங்க வைக்கிறது தான். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் புதுசாக கிரெடிட் கார்டு வாங்கி, நான் அதுல 1+1 மூவி டிக்கெட் ஆஃபர் இருக்கு, அந்த கார்டுல தான் டிக்கெட்ஸ் புக் பண்ணி நானும் என் ஒய்ஃபும் படம் பார்க்குறோம். ஸோ 1 டைம் 250 rupees சேவிங்ஸ் பண்ணும்போது மந்த்லி 2 டைம்ஸ்க்கு 500 சேவ் பண்றேன்னு என் ஃப்ரெண்ட் என்கிட்ட பெருமையா சொன்னான். அப்பதான் நான் அவங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டேன், இந்த கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி நீ எத்தனை தடவை மூவிஸ்க்கு போன? ரொம்ப கம்மி தான், 3 monthsக்கு ஒன்ஸ் தான் போயிட்டு இருந்தேன், ஆனா இப்ப மந்த்லி 2 டைம்ஸ் போயிட்டு இருக்கேன்னு சொன்னான். ஸோ மூவிஸ்க்குன்னு ஸ்பெண்ட் பண்ணாத அவன் கிட்ட இருந்து இப்ப மாசம் 600 rupees ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறாங்க இல்லையா? இந்த ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் நம்ம கிரெடிட் கார்டுல பண்ணக்கூடிய எல்லா ஸ்பெண்டிங்ஸ்க்கும் பேசிஸ். அது மட்டும் இல்லாம ரொம்ப சைக்காலஜிக்கலாவும் நம்ம ட்ரிக் பண்றதுதான். இப்போ ஒரு அக்கௌண்ட் நம்ம கிட்ட 10,000 இருக்குன்னா நமக்கு கிளியரா ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும்னு. ஆனா ஒரு கிரெடிட் கார்டுல 2 lakhs 3 lakhs கொடுக்கும் போது நம்ம கிட்ட இல்லாத ஒரு பணம் இப்ப நம்ம கையில இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த 50 days கிரெடிட்ஸ் இங்கே நம்மளுக்கு ஆப்பாவே மாறிடும். இல்லாத ஒரு பணமும் டைம் இருக்கு அப்புறம் பே பண்ணிக்கலான்னு மைண்ட் செட்டும் நமக்கு பெரிய பிரச்சனை கொண்டு போய் விட்டுடும். ஸோ மறுபடியும் 1 time இன்சிஸ்ட் பண்றேன், ஒன்லி ஸ்மார்ட் பீப்புள் நான் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு தப்பா போயிடும்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல சில பேர் லைஃபே தொலைச்சிருக்கு. மினிமம் டியூன்னு ஒரு ட்ராப் இருக்கு. உங்களால ஃபுல் கிரெடிட் கார்டோட பில்ல கட்ட முடியாட்டியும் மினிமம் அமௌண்ட்ன்ற ஒரு சின்ன அமௌண்ட்டை கட்டலாம். அது நார்மலா ஒரு 3 to 5% ஆஃப் டோட்டல் பில்ல தான் இருக்கும். நீங்க ஃபுல் பில் கட்ட முடியாட்டியும் இந்த மினிமம் டியூ கட்டினாலும் மட்டுமே போதும், கிரெடிட் கார்டை கண்டினியூவா யூஸ் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு வரப்போற பெரிய ஆப்பு என்னன்னா பில் கட்டாம வர இன்ட்ரெஸ்ட். அது எவ்வளவுன்னு தெரியுமா? எந்த பேங்கை எடுத்தாலும் மினிமம் 35%, அதாவது மாசம் 3 rupees இன்ட்ரெஸ்ட் கட்டணும். கந்து வட்டி அளவுக்கு நீங்க மாட்டிக்குவீங்க. அது இல்லாம பெனாலிட்டி, லேட் பேமெண்ட் சார்ஜஸ், இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட், அந்த சார்ஜஸ் அது இதுன்னு போட்டு தள்ளிடுவாங்க. அது புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு பிரெயினும் இருக்காது, அதை ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு பேங்க்கு டைமும் இருக்காது. நீங்களே நிறைய படத்துல சீரியல்லாம் பார்த்துருப்பீங்களா, ஸ்டார்டிங்ல சின்ன சின்ன கால்ஸா வரும், போக போக மர்டர் த்ரெட் அளவுக்கு போயிடும். உங்க கிரெடிட் ஸ்கோரும் அஃபெக்ட் ஆயிடும். ஃபியூச்சர்ல லோன் வாங்கும் போது நிறைய ப்ராப்ளம்ஸும் வரும். ஸோ இதே 1 lakh பில்ல பே பண்ணாம விட்டோம்னா மினிமம் ஸ்டார்டிங்லயே 10,000ல இருந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் ஆகி டிலேயாக 1 lakhs இல்ல அதுக்கு மேல கூட இன்ட்ரெஸ்ட் பிளஸ் சார்ஜஸ் மட்டுமே பே பண்ற மாதிரி மாறிடும். பிளஸ் பேங்கோட சார்பில் உங்களை அசிங்கப்படுத்துற ஏஜென்சிஸ் வேற. ரொம்ப டீடைல்டா பார்க்காட்டி கூட பேசிக்கா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் இல்லைங்களா? என்னோட பர்சனல் பிளஸ் ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றது, நீங்க பினான்சியலி ஸ்மார்ட்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பினீங்கன்னா மட்டும்தான் கிரெடிட் கார்டை வாங்கி அதையும் ஸ்மார்ட்டா பயன்படுத்துங்க. இல்லாட்டி ஆள விடு சாமின்னு எஸ்கேப் ஆயிடுங்க.